திமுக காரங்களுக்கு சூடு சோழனை இருக்கா இல்ல சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு தான் தன்மானம் ஒண்ணு இருக்கா? யார் அது கேட்டது அப்படின்னு நானே கேட்டேன். சீமான் வந்துட்டு விஜயலட்சுமி கொண்டு போயிட்டு ரூம் போட்டு கூத்தடிச்சிட்டு தமிழ் தேசியம் பேசுற ஏண்டா எச்சக்கல நாயே, ஏண்டா புறம்போக்கு, தாயும் சகோதரியும் பொம்பளை தாண்டா, அங்க போடா. குழந்தைங்களுக்கு கல் வாங்கி கொடுத்து அது குடின்னு சொல்லி சீமானு தன் கைப்பட வீடியோவில் ஷூட் பண்ணிக்கிறான். குழந்தைக்கு கல் ஊத்துறான். இவெல்லாம் தலைவர் கலைஞரை பத்தி பேசுறான், தந்தை பெரியாரை பத்தி பேசுறான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பாதை நாசப்பாதைன்றான், கேடுகட்ட பாதைன்றான். காலில் இருக்கிற சிற்ப கட்டு நடிப்பேன் அந்த சீமான் சாமான. நான் சொல்றேன், திமுக எம்எல்ஏ அமைச்சர் என்ன பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுகர் பிபி டேப்லெட் போட்டுட்டு நல்லா படுத்துக்குங்க. அவனை விட்டு வச்சுக்கிறாங்களே, எனக்கு கோவம் வருது, எனக்கு கொதிக்குது உடம்பெல்லாம். பெரியாருங்க அண்ணாங்க அவங்களே அசிங்கப்படுத்துறாங்க. வேலூர் லாங்குவேஜ்ல சொன்னா லக்காடி பாடுஸ் பையன் அவன்லாம் ஒரு தலைவன் கிடையாது, அவன்லாம் ஒரு வியாபாரி. முதல்வரை பார்த்து நல்லா அப்படி போனவனான்னு கேக்குறாங்க. என்னங்க இது, இதுக்கப்புறம் இதே வார்த்தை இருக்கு. அவன் பொண்டாட்டியே சாட்டை சேர்மனை கூட்டி கொடுத்துக்கிறான். அவன் இப்ப நல்ல அப்பனை போறதான்னு கேக்குறது. ஏங்க நான் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். எப்படி அமைதியா இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்புறம் என்ன ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு? நீங்களே கௌரவமா ஆட்சி செய்ய முடியல, ஆட்சி செய்யக்கூடிய உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறாரு. என்னங்க போங்க, முதல்ல உங்களை காப்பாத்துங்க, அப்புறம் மக்கள். உங்களோட கோவம் எனக்கு வருதுங்க. காலில் இருக்கிற செருப்பை திரியம் கைட்ட இந்த செருப்பை கைட்டு அடிப்பான் அந்த சீமான் சாமான பார்த்தா நேரான. இதே சீமானு நேத்து ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை நேத்து ஒரு வார்த்தை மாத்தி மாத்தி பேசுறாரு. இதே பொண்ணா பிறந்தா எப்படி இருப்பாரு? என்ன தொழில் பண்ணிருப்பாரு? தேவடியா தொழில் பண்ணிருப்பான். இதெல்லாம் பேசாதீங்க. தேவடியாளுக்கெல்லாம் தேவடியாளா இருப்பான். வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன குமரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. குமரன், நீங்க திமுக இருக்கிறீங்க, ரொம்ப பற்றாளரா இருக்கீங்க, கலைஞர் மேல பற்றாளரா இருக்கீங்க, ஸ்டாலின் மீது பற்றாளரா இருக்கீங்க, உதயநிதி மீது பற்றாளரா இருக்கீங்க, திராவிட கொள்கை சித்தாந்தத்தின் மீது பற்றாளரா இருக்கீங்க, தீவிரமா இருக்கிறீங்க, ரொம்ப ஈடுபாடு இருக்கீங்க, நெருக்கமா இருக்கீங்க. ஏன்? ரத்தத்திலே ஊறி போனது. ரத்தத்திலே ஊறி போனது திமுகன்றது. பான் டிஎம்கே, தாத்தா டிஎம்கே, அப்பா டிஎம்கே மொழிபோர் தியாகி, பெரியப்பா டிஎம்கே மொழிபோர் தியாகி, சித்தப்பா அட்வொகேட், தலைவர் வீட்டுல போய் கல்யாணம் பண்ணாரு. எனக்கு தளபதி கல்யாணம் பண்ணாரு. விஜய் அவன் யாரு? அவன் யான் தளபதி? அவரா? திராவிட இனத்தின் தளபதி என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், அவர் தான் தளபதி. அவனு போய் எங்க தளபதிக்கு போய் கம்பேர் பண்றேன். எனக்கு அவன் பேர்லாம் சொன்ன கோவம் வந்துடும். எனக்கு கோவம் படாதீங்க. திமுக காரங்களுக்கு சூடு சோழனை இருக்கா இல்ல சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு தான் தன்மானம் ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லையா? நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்கறாங்க. யார் அது கேட்டது அப்படின்னு? நானே கேட்டுச்சுக்க. கலைஞருடைய பேனா வச்சா உடப்பேன்னு ஒருத்தர் சொல்லும் போது திமுக கட்சிக்காரங்க இத்தனை வருஷமா ஆட்சி செய்து திராவிட கொள்கை பத்தி பேசக்கூடியவங்க வாய் மூடியா இருக்கிறீங்களே, அவனை கேட்க மாட்டேன். அந்த நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் நாங்களே எங்களுக்கே ரத்தம் கொதிக்குது. ஏங்க இருங்க அண்ணே, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் ஒரு சீமான், அவன் ஒரு சாமான், அவன் ஒரு புறம்போக்கு. என் வேலூர் லாங்குவேஜில் சொன்னா லக்காடி பாடுஸ் பையன். அவன்லாம் ஒரு தலைவன் கிடையாது, அவன்லாம் ஒரு வியாபாரி. அவன் வந்து ஒரு கூட்டி கொடுக்குறவன், ஊத்தி கொடுக்குறவன், அப்படிப்பட்ட ஒரு புறம்போக்கு பையன். அவனெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க கூடாது. ஆட்சி நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமாண்ணே, நாங்க இருக்கிறோண்ணே. தெருவில் ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ கத்தின்னு போயினே அவன் போய் நம்ம சண்டை போட முடியுமா? நீங்க அந்த சாமான் பையனை சீமான் பையனை தான் சொல்றீங்க, அந்த புறம்போக்கு பையனை சொல்றீங்க. தன் வீட்டை வந்து சாட்டை துரைமோன்னு ஒருத்தங்கிறான், அவனுக்கு குத்தை கொடுத்துக்கிறான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆமாம், அவன் அது இன்னும் ஊரஞ்சு விஷயம் தானே. அவன் வீட்டை வந்து சாட்டை துரைமனுக்கு குத்தை கொடுத்தான், டீசை விட்டுக்கிறான். அவன் தான் சாட்டை துரைமன் தான் சீமான் வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறான். எனக்கு டீசெண்டாக பேசுங்க, பச்சையாக பேச கோவம் வந்துடும். அண்ணே, நான் பேசுகிறேன். அவன் என்னென்னவோ பேசுவான். அவன் தலைவர் கலைஞரை பேசுவான், அவன் தளபதியை பேசுவான். நாளைய தமிழகத்தின் விடிப்பள்ளி வாலிப கலைஞர் துணை முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பேசுவான், என் திமுக தொண்டனை பேசுவான், என் ஆட்சியை பேசுவான். நான் மட்டும் அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இதே வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தா, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தா இப்படி சீமான் பேச முடியுமா? பேசிடுவாரா? இல்ல பேசாதான் விட்டுருவாங்களா? ஆனா நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, எனக்கு புரிய மாட்டேங்குது. பக்கல விட்டுருங்க, முதல்ல உங்க கட்சி தொண்டனே சோர்ந்து போயிடுவான். என்னையா இது இப்படி இருக்கிறாங்க? மானம் கட்டு. எங்க கட்சி தொண்டனை நீங்க சொல்லாதீங்கண்ணே. அண்ணே, கட்சி தொண்டனை சொல்லாதீங்க. எங்க தளபதியினுடைய மனநிலைமை என்னன்னு கேட்டா, அவர் வந்து இயேசு புத்தர் காந்தி வழியில அரசியல் நடத்துறாரு. எனக்கு கூட ஒரு சில மன கஷ்டம் இல்ல, நானே ஒத்துக்கிறேங்க. அதெல்லாம் ஓகே. முற்றவட்ட மாட்டை போயிட்டு வேதம் பேசலாமா? வேட்டிய மனுஷன் 2 அடி அடிச்சாதான் மாடு. கசாப் கடையில கொண்டு போய் விட்டுணும். அதாவது வந்து தளபதியை வந்து தலைமை செயலகத்தில் அவருடைய முதலமைச்சர்கள் போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் எங்க வேலூர் மாவட்ட செயலாளர்
அண்ணன் ஏபி நந்தகுமாரும் கூப்பிட்டு போகிறாங்க. நான் உள்ளே போனோடனே தலைவர், வாங்க குமரன், வாங்க வாங்க உட்காருங்க. ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன் குமரன், என்னத்துக்கு அந்த சீமானை வந்து அந்த சீமானு எச்ராஜாவை அப்படி பேசுகிறேன்? நான் சொன்னேன், என்ன தலைவரே, அவன் நம்மளை அப்படி பேசுகிறான்னு. அவன் பேசினா பேசின்னு போட்டோம், நம்மளாம் தரம் தாழ்ந்து கீழே இறங்கக்கூடாது. திமுக மேடன்னு சொன்னால் அது ஒரு மாலை நேரத்தின் பல்கலைக்கழகம். ஒரு நேரத்தில் திமுக பேச்சாளர்கள் பேச்சை கேட்கறதுக்கு காசு கொடுத்து வந்து பேச்சு கேட்டாங்க. அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் திமுக, அப்படிப்பட்ட மேடை. அப்போ இப்போ காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. இருங்க, இந்த மாதிரி சைடில் சிங்கு பாடக்கூடாது. பொதுவாக சொன்ன புரியுதா? நாங்கள் திமுகவில் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடுறது இல்லை, சும்மா. ஏன்னா அதெல்லாம் ஒன்று உங்கள் ஸ்டைல் வந்துட்டு, அதுக்கு நான் வரும்போதே பயந்து தான் வந்தேன். உங்கள்கிட்ட எப்படி நீங்களே ஒத்துக்கிறீங்க? இல்லை, நான் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், அந்த காலத்தில் சொல்கிறேன், அந்த காலத்துல வந்துட்டு அந்த காலத்துல காசு கொடுத்து வருவாங்க, இந்த காலத்துல காசு கொடுத்தா கூப்பிடுறாங்கன்றீங்க. அப்படி இல்ல, நாங்கெல்லாம் காசு கொடுதில்ல. நீங்க இல்லங்க, பொதுவா சொல்றீங்க நீங்க. அப்ப தளபதி பேசுவானாரு, நான் கேட்டேன் எல்லாருமே என்ன இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. அவரு விரும்பல, நானும் விரும்பல. நீங்க அநாகரிகமா பேசுறது, சீமான திட்டுறது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சீமான வந்து நெஞ்சில வச்சுக்கிறேன், நீங்க அப்படி பேசக்கூடாது. ஆனா எனக்கு முக்தியார் அண்ணன் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் சீமான் இல்ல சும்மா நீங்க வேற கவனம் இருங்கண்ணே. சீமான் வந்துட்டு அவன் ஒரு மனுஷனாங்க. அவன் அவருன்னு சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். இந்த புறம்போக்கு பையன் நான் அவன் என் தலைவர் கலைஞரை பேசுறான். கருணாநிதி சிலையை வச்சா, சிலை பேனா சிலையை வச்சா நான் உடைப்பேன்னு சொல்றாரு. திமுக கட்சிக்காரங்க அத்தனை பேர் அமைதியா இருக்கிறீங்க. நான் கடைசியில உட்கார்ந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில உட்கார்ந்துட்டு கலைஞர் என்னென்ன சாதனை பண்ணாரு அந்த பேனா நான் சொன்னேன். ஆமாங்க சொன்னேன். இங்க பாருங்க, அவன் தன்னை எல்லாரும் பேசணும்ன்றதுனால பேசுறாங்க. புரியுதா இல்லையா? எனக்கு ஏங்க வெறுப்பேத்துறீங்க, எனக்கு கோவம் ஓட்டுறீங்க? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முன்னாள் முதல்வருங்க, அப்பா மகனா, அப்புறம் முன்னாள் முதல்வருங்க, சாதனை நாயகனுங்க, உலகத்திலே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் கருணாநிதிங்க. அவருடைய சிலையை உடைப்பேன்னு ஒருத்தர் பேசும்போது எவ்வளவு பெரிய அநாகரிகமான வார்த்தை. ஒரு நல்ல சமூகத்தை சொல்றேன். கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஆலந்தூர் அரசு பாரதி போய் தலைவர் தளபதி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சீமான் ஓவரா பேசுறான், அவன் மேல ஒரு வழக்காவது போட்டு கைது பண்ணணும். இப்படியே விட்டா இப்படின்னா தலைவர் அவனை கைது பண்ணணும், அவனை உள்ளே வச்சு அவன் ஒரு பெரிய ஆள் ஆகணுன்றதுனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான். அதனால் அவனை பற்றி கண்டுக்காதீங்க. மக்கள் அவன் பேச்சு யாரும் எடுத்துக்கல, அவனை விட்டுடுங்கன்றாங்க. அவன் பேசிட்டு இருக்கான், இஷ்டத்துக்கு பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான். என்னங்க, ஒரு முறை பேசினா பரவாயில்லைங்க, 2 முறை பேசினா பரவாயில்லைங்க. ஏங்க முதல்வரை பார்த்து கேளுங்க, நல்லா அப்படி போனவனான்னு கேக்குறாங்க. என்னங்க இது, இதுக்கப்புறம் இதே வார்த்தை இருக்கு. அவன் பொண்டாட்டியே சாட்டை தேர்மனை கூட்டி கொடுத்துக்கிறான். அவன் இப்ப நல்லா அப்பனை போறதான்னு கேக்குறது. அவன் சொன்ன வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏங்க நான் சொல்றேன்ங்க, சீமான் இல்ல, அவனுக்கு 2 பசங்கிறாங்க இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவன் பெண்களோட உல்லாசமா இருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனுக்கு குழந்தை பெற்றிருக்கான தன்மை அவனுக்கு கிடையாது. பேசாதீங்க. ஆமாங்க. ஏங்க இப்போ அது விஜயலட்சுமிக்கு நீங்க தான் இன்டர்வியூ எடுத்தீங்க. அந்த விஜயலட்சுமி அதை கேட்டா சொல்லிடும் இவனை பத்தி. ஏங்க நான் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். மறுபடியும் ஏன் அனுமதிக்கிறீங்க? சீமானம் எல்லை மீறி பேசுறாரு, அதனால தான் அமைதியா இருக்கறேன். நான் அப்படிதான் பேசுவேன். என் தலைவர் கலைஞரை பத்தி பேசுற சீமான கால்ல இருக்கிற செருப்பா கைட்டு அடிப்போம். நான் அவன் தலைவர் கலைஞரை பத்தி பேசுவான், நான் பார்த்தோன்னு சும்மா இருக்கணுமா? அவன் பிறப்பை பத்தி நான் சொல்லிட்டா? கோவப்படாது. இருங்கண்ணே, அவன் பிறப்பை பத்தி நான் சொல்லிட்டா? நான் சொல்றேங்க, அப்படி பேசக்கூடாதுங்க. ஏங்க நான் சொல்லிட்டா? அவன் சொல்றான் இல்ல, எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு. இப்போ ஒருத்தர் சொன்னான் இல்ல, எங்க அப்பா இறந்துட்டாருன்னு. அவங்க அப்பாவே கிடையாது, அவங்க அம்மாவுக்கு புருஷன். தெரியுங்க, நான் தானே சீன் ராமூர்த்தி சொன்னார் எல்லாமே. தலைவர் கூட போன் பண்ணி சார்னா தலைவரோட ஆறுதல் சொன்னார். அது அவங்க அப்பா கிடையாது. தெரியுங்க, இன்சில் இல்லாத பிறந்தவன். அவர் யாருன்னு தெரியாது. அவருக்கு பிறந்துட்டான். கை குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க. இப்ப இறந்துட்டாரு பாருங்க. அவங்க யாருன்னு கேட்டா இவன் பிறப்புக்கு காரணமானவர் கிடையாது, அவங்க அம்மாவுக்கு புருஷன். இப்படிப்பட்ட பிறப்புகள் பிறந்தவனுக்கு போய் நீங்க அவனுக்கு போய் நாங்க பதில் சொல்ல எல்லாரும் இப்படிதான் பேசுறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க? அவன் எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசுறான், அதை பத்தி நீங்க பேச மாட்டேன்றீங்களே. நம்ம ஐபிஎஸ் அதிகாரி வருண், காவல்துறை உயரதிகாரி, அவரையும் பேசுறாங்க. என்னங்க நாடு இது? என்னங்க திராவிட ஆட்சி? என்னங்க திமுக ஆட்சி? எல்லாரையும் ஒருத்தர் ரவுடி மாதிரி பேசினே இருந்தா எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. அத பைத்தியக்காரன் நான் தான் சொன்னேன். அடித்தளம் வேற. பெரியாருங்க அண்ணாங்க அவங்களே அசிங்கப்படுத்துறாங்க. என்னங்க சோத்துல உப்பு தான் சாப்பிடுறீங்க, என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? அமைதியா இருக்கு இல்லைங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க குமரன் இது ஒண்ணு பாருங்க. என்ன பண்றத போங்க, எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதுலாம். ஏன் தான் இப்படி அமைதியா இருக்கிறீங்களோ? பிச்சை எடுத்து சாராயம் குடிக்கிற குடிகார நாய் அவன். பத்திரிகையாளர் பேட்டியில் கூட குடிச்சிட்டு தான் வரான், மேடிக்கும் குடிச்சிட்டு தான் வரான். புத்தக கண்காட்சி அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அங்கே அரசியல் பேசக்கூடாது, அதுக்கு உட்பட்டு தான் அங்கே உள்ளே போகணும், பேசணும். புரியுதா? அங்கே போயிட்டு நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, திமுக தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. இந்த அரங்கத்தில் இங்கே எங்கள் அறிவாசான், எங்களுடைய வள்ளுவ பெருமகனார், எங்கள் மறைமொழியான் வள்ளுவர் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வாவுசி பாதை, அங்கே அறிவு மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை வாதை,
அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை, நல்ல பாதையாத்தான் இருக்கும். இங்கே நடுவில் ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை. என் வயிறு எரியுதுங்க. அவனை நேராக பார்த்துன்னு வச்சுங்க, இந்த காலில் இருக்கிற செருப்பு கட்டு நடிப்பேன். அந்த சீமான் சாமானை சின்ன வயசுல பெத்த தாயை கூட்டி கொடுத்தவன் சீமான், கட்டின பொண்டாட்டிய கூட்டி கொடுத்தவன் சீமான், கண்டவனுக்கு பிறந்தவன் சீமான், இலங்கை தமிழர் பேரை வச்சு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிற ஊரானுக்கு பிறந்த இன்சி தெரியாத பிளட்டி பாஸ்டர்ட் பிம்ப் சீமான். அவன் அப்படிதான் பேசுவான். அவனை நேரா பார்த்தனா செருப்பு எடுத்து நடிப்பேன். இந்த சேனல்ல சொல்றேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பாதை நாசப்பாதை என்றான், கேடுகட்ட பாதைன்றான். எனக்கு ஒன்றும் புரியலங்க, எனக்கு என்னவும் புரியல. என் தலைவர் கலைஞரை பேசிட்டா அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன ஆகுது? பிளேடி பாஸ்டர்ட். நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, என்ன பண்றது, வேற வழி இல்லாம நானும் சரி. நான் அப்படிதாங்க பேசுவேன். இஷ்டப்பட்டா நீங்க நின்று எடுங்க, எல்லாம் நீங்க கட் பண்ணிட்டு போயினே இருங்க, நானே எஞ்சி போயினே இருக்கிறேன். அப்படிதான் பேசுவேன். என் தலைவர் கலைஞரை பேசிட்டானா அவன் யாருங்க? அவன் யாருக்கு கோவம் வருதோ இல்லையோ, எனக்கு கோவம் வருது. இல்ல, நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம், நாகரிகமா இருக்கணும். அவனை விட்டு வச்சுக்கிறாங்களே, எனக்கு கோவம் வருது, எனக்கு கொதிக்குது உடம்பெல்லாம். நீங்களாவது கட்சிக்காரன், நான் யாருங்க பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியவங்க, பத்திரிக்காரங்க, எனக்கே வயிறு எரியுதுங்க. ஒரு தலைவர் இந்த நாட்டில் பல விஷயங்கள் நல்லது செஞ்சுக்கிறாரு, உலகமே போற்றக்கூடிய மாபெரும் தலைவராக இருக்கிறாரு. அவர் இறந்த பிறகு அவரை பற்றி இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறான்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்னங்க பிரயோஜனம்? என் வயிறு எரியுதுங்க, என் வயிறு எரியுதுங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, ரோட்டில் போகிறேன், எவனா அவன் அப்பனை பற்றி பேசுனா செருப்பு அடிச்சிருப்பான். ஏங்க நான் நேராக பார்த்தோன்னா அவனை செருப்பு கட்டு அடிப்பேன். என் காலில் இருக்கிற செருப்பை திரியும் கட்டுறேன், இந்த செருப்பை கட்டு அடிப்பான். அந்த சீமான் சாமானை பார்த்தா நேரா நான் அவன் நல்ல தாய் வயிற்றுல பிறந்திருந்தா இப்படி பேசிருக்க மாட்டான். பெத்த தாயை கூட்டி கொடுத்தவன் சீமான். அந்த பாஸ்டர்ட் அப்படிதான் பேசுவான். பரதேசி பரம்போக்கு நாயே, அவனை பார்த்தனா செருப்பு அடிப்பான். எச்ச பொறிக்கு நாய். ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கிறால அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டான்னா அவனே போய் செருப்பிட்டு அடிச்சிடுவான், என்ன வேணா பண்ணிடுவான். ஆனால் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்களே, எனக்கு அதுதானே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரிய. அவங்க இவனை பைத்தியக்காரன் அவர் கணக்கில் எடுத்துக்க வேணான்றாங்க. என்னால தாங்க முடியல, நான் தான் சொல்றேனே. குமரன், நான் உனக்கு கேட்குறேன், இப்போ சீமான் பேசுனார்ல, அதே மாதிரி நான் பேசுகிறேன், நீங்கள் விட்டுருவீங்களா? நான் கேட்குறேன், சீமானை மட்டும் விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே, இல்லை உங்களுக்கும் சீமானுக்கு தொடர்பு இருக்கா? என்னங்க ஏதாவது இது ஒன்றும் புரிய மாட்டேங்குங்க. எங்க அந்த புறம்போக்குக்கும் எங்களுக்கு என்னங்க தொடர்பு? நீ ஏன் விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? தளபதி அவர் ஆளில உடுங்கன்றார். நான் என்ன பண்ணேன்? அவர் சொல்றார், அவர்தான் தலைவர், அவர்தான் முதல்வர். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியை பேசுறான், ஒரு நல்ல அதிகாரி. அவர் அதிகாரி மேல கேஸ் போடலாமே? போட்டிருக்காருங்க, தூக்கி உள்ள போடுங்க. வெறும் கேஸ் போட்டா இது என்னங்க உங்க ஆட்சி? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இருங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே ஒருத்தர் கைது செய்ய முடியல, அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு போட்டு பண்ணக்கூடிய நிலைமை என்னங்க? போங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஏங்க, ஸ்டாலின் இத்தனை முறை கூட ஆட்சியில் இருந்தவர், அதிகாரத்தில் இருந்தவர், கருணாநிதி கூட பயணித்தவர், அவர் தெரியாதாங்க? ஏங்க, ஜெயலலிதா தான் இப்படி பேசுறாங்க, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேரலின் மூலமாக எங்களது மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம், எனது ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சீமான தயவு செஞ்சு நீங்களும் தலைவர் மாதிரி இருக்காதீங்க. அவர் இயேசு புத்தர் காந்தி வழியில கலைஞர் மாதிரி அரசியல் பண்றாரு. நான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அவன் சீமான தூக்கி உள்ள போட்டு குண்டாசுரத்துக்கு உள்ள போனவன. குமரன், நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், அதாவது சட்டத்தை கையில் எடுத்து ஒருத்தர் அதிகாரம் செலுத்தணும், ஆதிக்கம் செலுத்தணும் நான் சொல்ல வரல. சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தொலைங்கன்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க, திமுகவில் எத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை மாவட்ட தலைவர்கள், இத்தனை பேர் என்னங்க பாக்குறீங்க? நான் மட்டும் திமுக ஒரு எம்எல்ஏவா இருந்துச்சுங்க. அதாவது நீங்க எல்லாம் இருங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. முதியோர் இல்லமா போச்சு திமுக, முதியோர் இல்லமா போச்சு, எல்லாம் அமைதியா இருக்கீங்க. பிபி சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஏன் திமுக முதியோர் இல்லமா போச்சு? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவர் ஒருத்தர் தாங்க இருக்கிறாரு, வேற யாருங்க இருக்கிறாங்க? அவர் கூட இருக்கவங்க எல்லாம் இளைஞர்கள் தானே. ஏங்க, எத்தனை அமைச்சர் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வாரிசு இல்ல, வீட்டுல இருந்து போராடல, எதிர்ப்பு தெரிவிக்கல, என்ன பண்றாங்க? எனக்கு கோபம் வருது. நான் கேட்கறேன், இருங்க, அப்பாவை பத்தி பேசுறாருல சீமானு, அதே மாதிரி எந்த அமைச்சர் இருக்காங்க திமுக, எத்தனை எம்எல்ஏ அமைச்சர் இருக்காங்க, அவங்க அப்பனை பத்தி பேசியிருந்தா அவங்க பிள்ளை விட்டுருவாங்களா? அவர்தான் அவர் ஆளே இல்ல, வேணா விடுங்கன்றாரு. அவர் என்ன இருங்க, தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவனை தூக்கி உள்ள போட்டா இவன் இதை வச்சு ஆளாளான்னு பாரு. இன்னும் வேற இருன, இப்ப அவனுக்கு இப்ப கூட வாக்கு வங்கி எல்லாம் செறிஞ்சு போயிட்டு செல்லா காசு ஆயிட்டான். இப்ப அவன் இவ்வளவு பேசினது என்னன்னு கேட்டா, நம்ம மேல வழக்கு போட்டு தூக்கி உள்ள போட்டா இதை வச்சு நம்ம அனுதாபம் ஏற்பட்டு நம்ம கிட்ட இருந்து போன இளைஞர்களை திரும்பி இழுத்துக்கலாமான்றதுனால அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசினுக்கிறான். நான் மட்டும் திமுக சட்டத்துறை அமைச்சரா இருந்து இந்த மாதிரிலாம் அக்குறமா விட்டுருக்க மாட்டேன். இதுவும் வன்முறை, இதுவும் ரவுடிசம், புரியல, இதுவும் ஒரு பொறுக்கித்தனம்.
இதெல்லாம் விட்டு வேடிக்கை பார்க்கணுங்க. அவன் ஆட்சியில் எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணுங்க. அவனே செத்துருவான் சீக்கிரம். அதில் மேட்டர் இல்லைங்க நமக்கு. வாந்தி பேதி வந்து அவனே செத்துருவான். குடிச்சு அநேகமா இந்த வர சட்டமன்ற தேர்தல் கூட உயிரோடு இருப்பானா என்னன்னு தெரியாது, அதுக்குள்ள அவனே செத்துக்குடுவான். ஏன்னா அவ்வளவு கூடி அவன் மூஞ்சி பாருங்க எப்படி இது சொல்லிட்டு. சீமான் மட்டும் பேசலங்க. நேத்து முளைஞ்ச காரணமா பேசுதுங்க. நான் தமிழ் கட்சியில சின்ன பசங்களாம் பேசுறாங்க, திமுக பத்தி பேசுறாங்க, திராவிட கட்சி திருட்டு திராவிடம் சொல்றாங்க. எப்படி அமைதியா இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. அப்புறம் என்ன ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு? நான் எனக்கு உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியல, அப்புறம் எப்படி மக்களை காப்பாத்துவீங்க? உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியல, நீங்க கௌரவமா ஆட்சி செய்ய முடியல. ஆட்சி செய்யக்கூடிய உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறாரு, அதுக்கே அமைதியா இருக்கிறீங்க. என்னங்க போங்க, முதல்ல உங்களை காப்பாத்துங்க, அப்புறம் மக்கள் இருந்தேன். சட்டமன்ற தேர்தல் ஆள் அட்ரஸ் இல்லாத போயிடுவான். நீங்க அப்படியே கேட்டு நிறுங்க. இருங்க, உங்களுக்கு சூடு சொல்றேன். அதாவது நான் கேக்குறேன், அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மலத்தை சாப்பிடுறான். அதாவது உங்களோட கோவம் எனக்கு வருதுங்க. எனக்கு என்ன முதலமைச்சருக்கு வன்முறையில நாட்டம் கிடையாது. வன்முறை இல்லைங்க, சட்டம் தன் அவனை விட்டுடுன்றாரு. அவனை விட்டுடு, அவன் நம்மளை வச்சு அவன் இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறலான்னு பாக்குறான். அவனை விட்டுடுன்னு முதல்வர் சொல்றார். நான் தான் சொல்றேன், எல்லாரும் போய் தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க அவனை விடக்கூடாதுன்னு. தலைவர் வேணா விடுன்றார். தலைவர் வேணா விடு, அவன் நம்மளை வச்சு வளர பாக்குறான். இந்த எம்எல்ஏ எலெக்ஷனோட அவன் காலி. அவன் அப்படியே விடுங்க, அவன் என்னன்னா கத்தினட்டும், அவன் அப்படியே விடுங்க. ஏன்னா அதுதான் அவர் உண்மையான தலைவர். தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்கள், சாதாரண எச்சீர்கள், அதான் திராவிடம். 50,000 ஆண்டுகள் தமிழ் தேசியத்தில் எச்சில் அதான் திராவிடமா? தமிழ் தேசம் திராவிடம் ஒண்ணுதாங்க. அது தனியா பிரிச்சு இப்படி அசிங்கப்படுத்துறான் பாருங்க மனுஷன். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? எங்க ஐயா சமூக நீதி தலைவரே பெரியார் தான். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? பெரியார் அப்படி சொல்லுங்க. பெரியார் என்ன சொன்னா, இப்ப ரோட்ல ஒருத்தர் போறாங்க, ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம என்ன கேட்போம் திருப்பி? உனக்கு அக்கா தங்கச்சிங்க இல்லையான்னு கேட்போம், கேட்க மாட்டோமா? கோவத்தில் கேட்க மாட்டோம். அதுதான் பெரியார் சொன்னார். உனக்கு அறிவு ஏற்பட்டுச்சுன்னா உன் தாயும் உன்னோட சகோதரியும் பெண்ணு தாண்டா, அங்கே போடான்னு அவனை உரைக்கிற மாதிரி திட்டினாரு. இப்போ சீமான் வந்துட்டு விஜயலட்சுமியை கொண்டு போயிட்டு ஈழத்தில் போர் நடக்கும்போது ரூம் போட்டு கூத்தடிச்சார் இல்லையா? அடிச்சார். இப்போ ஈழத்தில் போர் நடக்கும்போது அங்கே பச்சை குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாகும்போது நீ ரூம் போட்டு கூத்தடிச்சிட்டு தமிழ் தேசியம் பேசுகிற. அப்படி இருக்கிற சூழ்நிலை பெரியார் இருந்தாருன்னா என்ன கேட்பார் தெரியுமா? ஏன்டா மானங்கெட்ட நாயே, ஏன்டா எச்சக்கல நாயே, ஏன்டா புறம்போக்கு, இப்படிலாம் திட்டி சொல்லுவார். உன் தாயும் சகோதரியும் பொம்பளை தாண்டா, அங்கே போடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டார். கேட்பாரு சொன்னாரு. ஆனால் சொல்கிறான். ஆனால் நான் அதானே சொல்கிறேன், இவன் பெத்த தாய்கிட்டையும் உடன் பிறந்த சகோதரிகள்கிட்டையும் போனவன், அதனால தான் இது இப்படி சொல்கிறான். அவன் பண்ணான் அந்த தப்பை. குமரன், ஒரு விஷயம், உங்கள் பேர் என்ன? என் பேர் குடியாத்த குமரன். இன்ஷல் வி குமரன். சீமான்னு சொல்றாரு, எவன் வந்து ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறானோ, எவன் இங்கிலீஷ்ல இன்ஷல் போடுறானோ, அவன் தன் தாயை இன்னொருத்தர் கூட கூட்டி கொடுக்க சவுன்றான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? சீமான் வந்து தன்னுடைய தாயை இன்னொருத்தர் கூட கூட்டி கொடுத்தவன். நம்ம எல்லாமே இயல்பா நடைமுறையால தான் ஆங்கில வார்த்தை பயன்படுத்துமே தவிர நமக்கு உள்நோக்கம் இல்ல, பற்று இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்போ இந்த வார்த்தை பயன்படுத்த தவறுன்னா நீ சுட்டி காட்டுறதா மென்மையா என்ன சொல்லலாம்? எங்க ஆங்கில வார்த்தை வேணாங்க, தமிழ் வார்த்தை பயன்படுத்தான்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா சீமான் என்ன சொல்றாரு? ஒட்டுமொத்த தமிழக மக்களும் யாரெல்லாம் ஆங்கிலத்தில் இன்ஷியல் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லோருமே தன் தாயை இன்னொருத்தருக்கு கூட்டி கொடுப்பதுக்கு சமம்ன்றான். அதுதான் சொல்றேன், சீமான் தன் தாயை இன்னொருத்தருக்கு கூட்டி கொடுத்தவன். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆட்சி அதிகாரத்தை நீங்களும் அமைதியா இருக்கீங்க, தமிழக மக்களும் அமைதியா இருக்கிறாங்க. இது போன்ற வார்த்தை கேட்டு எப்படிங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? அவன் செத்துருவான், சீக்கிரம் செத்துருவான். 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாரு. அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? ஆமா, நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? பெரியார் அவன் அந்த அழுக்கா நாய் அப்படிதான் பேசும். விஜயலட்சுமி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, விஜயலட்சுமி சொன்ன யாரு? விஜயலட்சுமிங்க, இவனுடைய முதல் மனைவி விஜயலட்சுமி. அது சொல்லிச்சு, டே சீமான், விஜயலட்சுமி சொன்னது சொல்றேன், நான் சொல்ல. டே சீமான், டே அழுக்கா பையா, டே பேவர்ச்சி நாய, டே சூடே மகா, டே தெவடைய மகன் அழுக்கா நாய, செருப்பாடி பண்ற சீமான். அவன் அப்படித்தானா பேசுவான். விஜயலட்சுமி சொன்னது சொல்றேன், தப்பு சொல்லக்கூடாது. இல்லைங்க, விஜயலட்சுமி சொன்னதுங்க, அது சொன்னதுதான். பெரியார் தன்னுடைய நிலத்தில் அங்க விவசாயம் செஞ்சவர், எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கல் வந்து மிகப்பெரிய பாதிப்பு,
அதனால குடும்பங்கள் நடுத்தெருவில் போகுது, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பல பேர் தாலி அருந்து வாழ்ந்துருக்கிறாங்க, பல பேர் விதைவாக வாழ்ந்துருக்கிறாங்க, பிள்ளைங்க நடுத்தெருவில் நிற்கிறாங்க, பொம்பளைங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, எப்போ பார்த்தாலும் குடிச்சுனே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு விழிப்புணர்வாக பெரியார் தன்னை முன்னுதாரணமாக எல்லா மரத்தையும் வெட்டினார். ஆனால் அதை அப்படி பார்க்கறத விட்டுட்டு அவன் இவன் சொல்லி என்னங்க இதெல்லாம் அநியாயங்க. நான் ஒன்றுன்னு சொல்லிட்டோமா குமரன், ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. அதாவது பெரியார் இதை பண்ணது தப்புன்னு சொல்கிறாருல்ல, இவர் என்ன பண்ணார் தெரியுமா? சீமானு கல் வந்து குடிப்பது சரியா தவறானா அதில் போதைப் பொருள் சேர்த்துடுறாங்க, அதனால் குடிப்பது தவறுன்னு சொன்னாங்க. கல்லை தடுத்தது யார்? எப்போ தடுத்தாங்க? காமராஜருடைய ஆட்சி காலத்திலேயே அது ஆரம்பிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ நீ எதிர்க்கணும்னா யாரை எதிர்க்கணும்? காமராஜரை எதிர்க்கணும், பெருந்தலைவர் காமராஜரை எதிர்க்கணும். எதிர்க்க முடியுமா? உன்னால் எதிர்க்க முடியாது. சரி, அதை விட்டுருங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, பெரியார் மரத்தை வெட்டினார் தப்புன்னு சொல்கிறாரு இல்லையா, பச்சை குழந்தைங்களுக்கு கல் வாங்கி கொடுத்து அது குடின்னு சொல்லி சீமானு தன் கைப்பட வீடியோவில் ஷூட் பண்ணிக்கிறார். ஒரு வீடியோ, அந்த வீடியோ ஒரிஜினல் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவனே சொல்கிறானே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கல் குடிச்சிட்டு போனேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்க, இதை பாருங்கள். அம்மால இந்த குடிகாரம் பின்னால் 10 பேர் போகிறான், என்ன பண்ணுறது? குழந்தைக்கு கல் ஊற்றுறான், இவன் பின்னால் 4 பேர் போகிறான். இவன்லாம் தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறான், தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறான், குழந்தைங்களுக்கு கல்லை ஊற்றுறான், அந்த குழந்தைங்க மூத்திரத்தை போடுறான். இந்த வீடியோ ஷூட் பண்ணது யார் தெரியுமா? சீமான். இந்த வீடியோ எடுத்ததே சீமான் தான். பச்சை குழந்தைங்களுக்கு கல்லை கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து, என்னங்க இதெல்லாம்? இவனு வேற என்ன பேச முடியும்? வேற என்ன செருப்பை கூட கட்டி காட்ட வெக்கமே இல்லை உங்களுக்கு? செருப்பு கட்டி காமிச்சு செருப்பு கட்டி காமிச்சுன்னு வருத்தப்படுறீங்க. ஏங்க அதுக்கு முன்னவே சீமான் செருப்பு எடுத்து காமிச்சாங்க, அப்ப நான் அவர் வருத்தப்பட்டாரா? உடனே நான் காட்டின செருப்பு ஏங்க, அதுக்குதான் எங்க முதலமைச்சர் என்ன திட்டினாரு. ஏண்டா அவன் தான் எடுத்து செருப்பு காட்டுறானா, நீ அந்த வேலையை பாக்குற? எங்கிட்ட மட்டும் ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ நான் இருந்துச்சுங்க, என் ரத்தம் குதிக்குது, எல்லாரும் தூக்கி உள்ள போட்டிருப்பேன். என்ன பண்றது? அவனை தூக்கி உள்ள அவனை உள்ள தூக்கி போட்டா அது நாய் ஆளாயிடனே. நான் பத்திரிக்காரன் என்ன பண்ணுவேன்? நடக்கிற அநியாயத்தை காட்டுவேன். அவனே செத்துருவான் சொல்றேன். திமுக எம்எல்ஏ அமைச்சர் என்ன பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுகர் பிபி டேப்லெட் போட்டுட்டு நல்லா படுத்து. நீங்க அதுக்குன்னு அவ்வளவு தரத்தாழ்ந்து திமுக எம்எல்ஏ அமைச்சரெல்லாம் பேசாதீங்க. அவங்க எல்லாம் ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை பத்தி பேசும்போது, தலைவரை பத்தி பேசும்போது நீங்க கட்டுப்பட்டு இருக்கீங்க, நியாயமானது. தலைவருடைய அப்பா, முதல்வருடைய அப்பா, அவரை பத்தி அவருடைய பிறப்பை பத்தி ஒரு தவறா பேசுறான், அப்போ கூட அமைதியா இருக்கீங்க. பெத்த தாயை இன்னொருத்தவன் கூட்டி கொடுத்தவன் அப்படிதான் பேசுவான். திட்டாதீங்க, தப்பு இல்லை. இன்சியல் தெரியாது விருந்தாளிக்கு பிறந்தவன் அப்படிதான் பேசுவான். குமரன் நல்லா கேளுங்களேன், ஒரு அரசியல்வாதி அரசியல் கடத்துல பேசுறாருன்னு சரி, சீமான மாதிரி ஒருத்தர் பேசுறாருன்னு சரி, அதுக்கு ஒரு அளவுக்கு பொறுத்து சிஎம் கடந்து போகலாம், தமிழக முதல்வர். ஆனா விஜயலட்சுமி ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பொண்ணு குற்றச்சாட்டு சொல்லி கூட உத்தம புத்திர மாதிரி பேசிருக்காங்க மனுஷன். யோகிய சிகாமணி இருந்தாலும் பரவாயில்ல, 3 பெண்கள் கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி இடும்பவன கார்த்திக் ஒரு பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறா, அவ கூட வாழக்கூடாது சீமான் சொல்லிக்கிறாங்க. ஏங்க அப்படி சீமானோட கதை பாலியல் விஷயத்துல அவ்வளவு கேவலமா இருக்குங்க. அந்த மனுஷன் உத்தம புத்திர மாதிரி பேசுறானுங்க. இடும்பன் கார்த்திகனுடைய மனைவி இடும்பவன கார்த்திக் ஒரு பொண்ணுட்ட மேட்டர் முடிச்சிட்டான், அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறா, அந்த பொண்ணு நியாயத்தை கேட்கிறா. அது இடும்பவன கார்த்திக் சொல்றான், அண்ணன் சொல்லிட்டாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றான். அவன் சொல்றான் என் வயித்துல குழந்தை சுமந்திருக்கேன்டா, பேசலாம் அமைதியாருன்றான். ஆனா இடும்பவன கார்த்திக்குடைய ஆடியோ வந்துச்சு, அந்த பொண்ணுடைய வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்படிப்பட்டவனே ஒட்டுமொத்த ஊடகங்களும் உட்கார்ந்து டிவில உட்கார வச்சு கூப்பிடுறாங்க, அவங்கள பேசுறான். இப்ப அந்த பொண்ணை கட்டி விட்டான். அந்த மாதிரி நாதாரி கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அந்த அவன் பேர் என்ன, சக்தி வேலை என்னவோ ஒரு ஐடி கம்பெனி வச்சுக்கிறானே ஆலந்தூர் பக்கத்துல. அவன் என்ன பண்ணுவான், அந்த ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் யாரா கடன் வாங்கிட்டா கடன் கொடுக்கணும் ஒரு சிவிங் கம்பெனி கொடுப்பான். பாலியல் பலாத்கார பத்தி இந்த பேவரசி பேசுறானே இந்த ஸ்ரீமான் சாமானு சிவிங்கம் கொடுத்தா அந்த பொண்ணுங்க மயங்கி விழுந்துட்டோன்னே நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு அந்த பெண்களை விருந்து வைப்பானுங்க. தெரியும். இவெல்லாம் பெண்களை பத்தி பேசுறான், இவெல்லாம் பாலியல் வன்கொடுமை பத்தி பேசுறான். பொறம்போக்கு பையன். அப்பா அவன் சீமான் அந்த ஆளு அவன் அசிங்க தானே படுத்துவா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான்ப்பா. என் மெசேஜை பார்த்துட்டு பாக்கியா கால் பண்ணியிருக்கான். அவன் நேற்று ஈழத்தமிழர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, அதனால என்னன்னு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பார்த்துங்க, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து யாருக்கிட்ட பேசணுமோ, எந்த போராளிகள்கிட்ட பேசணுமோ பேசுங்க. இப்போ ஒரு பொண்ணு பப்ளிக்காக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, ஒரு பொண்ணை அவன் கெடுத்துருக்கிறான், அந்த பொண்ணு குற்றச்சாட்டு சொல்கிறா, எல்லாரும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்களே, எப்படிங்க இது? யாருக்கிட்ட எப்போ புரிய வைப்ப?
போன வாரம் சொன்னப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிற. என்ன பிரச்சனை இப்போ? அண்ணன்னா என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு இப்போ? எப்படிப்பா சரியா வரும், பேஸ் பண்றது எப்படி சரி வரும், இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டுது. இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. ஆஃப் பண்ண கேட்க முடியல. இல்ல உங்களையும் சாட்ட துரைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்ட துரைமுருகனை வச்சா இல்லைண்டா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ஆதாரம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு. நாங்க இது 4 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும். நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. இப்ப என்ன ஒரு சின்ன பொண்ணை கெடுத்திருக்கிறானவன். அண்ணே ஒரு கத்தி இருந்தா கொடுங்கண்ணே, போய் அந்த சீமான அறுத்து காக்க போட்டுறேன். நாங்க நீங்க இல்லைங்க, இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு உத்தம புத்திர மாதிரி பேசலாம். இந்த நாடும் வேடிக்கை பார்க்குது, பொதுமக்களை வேடிக்கை பார்க்குது. நாட்டுல அவனை யாருமே ஒரு ஆளவே வேடிக்கை பார்க்கல. ஐயோ, நாட்டுல அவனை ஒரு ஆளவே யாரும் மதிக்கலிங்க. இல்லைங்க, நம்ம ஒருத்தர் திட்டுறானா, ஒருத்தன் விமர்சனம் பண்றானா, அவன் யோகிய சிகாமணியா இருக்கணும். இவ்வளவு அசத்தத்தை வச்சுக்கிட்டு சீமானு பெரியாரை பத்தியும் தமிழக முதல்வரை பத்தியும் அசிங்கமா பேசாருங்க. தமிழக மக்களும் அமைதியா இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் சொல்றான் தமிழக மக்கள் கேளுங்க. கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க, அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழட்டி வச்சிருந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்துங்க. இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். நாய இந்த நாய பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறான். இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை, உனக்கு பிடிச்சா நீ வணங்க, வேணா நவுந்து போயிடு. கிருஷ்ண பகவான தேவர்சி நான் எல்லா கோயிலுக்கு போறோம். கிருஷ்ண பகவான் ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களுடைய என்ன சொல்றது, இந்த மக்கள்லாம் எப்படிதான் அமைதியா இருக்காங்க, பொறுமையா இருக்காங்க தெரியல. இப்படியாங்க பேசணும்? இவ்வளவு பேசிட்டு கிருஷ்ணர் கோயிலுக்கு போறானே. எனக்கு வயிறு எழுதுங்க, கிருஷ்ண பகவான பேசிக்கிறான். ஏங்க அவன் கிருஷ்ண பகவான பேசுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இல்லங்க, இந்து சமுதாய மக்கள் கிருஷ்ணரை தன் உயிருக்கு மேல கடவுளா நினைக்கிறாங்க. அவரை ஒரு பொதுத்தளத்துல மேடையில பேசி நிற்கிறான். இன்னைக்கும் எல்லா யூடியூப்லயும் இருக்குங்க அந்த வீடியோ. அந்த வீடியோக்கு தடை செய்யலைங்க, இது இருக்கும், அப்படியே இருக்குங்க. இதே சீமான பத்தி ஏதாவது வீடியோ பாருங்க, அவங்க ஐடிவிங்க என்ன பண்றாங்க, அந்த வீடியோ வெளியே வராத மாதிரி எல்லாமே தடை செய்யறாங்க. இது நான் எத்திக்கல் ஹேக்கிங் மூலமா பண்ண விஷயம். இது கொஞ்சம் பணம் செலவு பண்ண அந்த வீடியோ ரிமூவ் பண்ண. இந்த மாதிரி சீமான் அண்ணனோட வீடியோ அத்தனை வீடியோவும் தூக்கலாம். கொஞ்சம் பேசுங்க அண்ணங்கிட்ட. பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பிடிக்கிறானுங்க, ஒன்னும் செய்ய மாட்டான்னு கேட்டா இப்போ பிஜேபி என்ன பண்ணோம்? நான் அதான் கேட்கிறேன். எங்க நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சனானத்தை ஒழிப்பான்னு பார்ப்பனிய ஆதிக்கம் எல்லாரும் சமம் ஏற்றத்தால் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்ல வந்தார். அதை எடுத்துன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்பா இந்தியா பூரா ஆடினானுங்க, முச்சானுங்க. இப்ப என்னடா புடுங்குறீங்க, இப்ப என்னடா கைட்டுறீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்? இவன் நான் இந்து, நான் கிருஷ்ணர் வேணக்கூடியவன், நம்ம கடவுள் கிருஷ்ணர் அவன் பேசிருக்கான், என்னடா புடிக்கிறீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்? நல்லா வாயில பண்டியா வருது, கேட்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டா நீங்க கொடுத்த பணத்தை தான் அரசியல் நடத்துறான். நீ அந்த பணத்தை கொடுத்து திமுக திட்டன்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் உன் மலத்தை அவன் தின்றான். சீமான நீ காசு கொடுத்து அரசியல் பண்ண சொன்ன சீமான் சாமான இந்த பேவர்சி கிருஷ்ணரை பேசினா சும்மா இருப்ப. இந்த பொறம்போக்கு ஏன் அடிக்கல? எவ்வளவு பச்சையா பேசுற. இந்த பொறம்போக்கு ஏன் அடிக்கல? பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ற? இந்து முன்னணி என்ன பண்ற? பஜரங்கல் என்ன பண்ற? விஸ்வ இந்து பரிஷத் என்ன பண்ற? நம்ம கடவுள் கிருஷ்ணரை பேசுறான், என்ன பண்ற? விஜயலட்சுமி உங்கள்ட்ட தான் சொல்லிச்சு. விஜயலட்சுமி என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குங்க. ஆனா இங்க பாருங்க, அவன் கிறிஸ்டியன்றதால கிறிஸ்தவ மதத்தை நம்ம ஈழ்வுபடுத்தல. அது இல்லங்க, அந்த மதத்துக்கு அவன் இழிவு, அவன் மனித குலத்துக்கே இழிவு. நீங்க வன்முறை தடுப்பு சட்டத்துல ஆயுதத்தை வச்சிருக்கான்னு செலட்டின் குச்சி வச்சிருக்கா, குண்டு வச்சிருக்கான்னு ஐயா சொன்ன மாதிரி நக்கிரங்கோ வாழை போட்டதுக்கு பதிலா இந்த தாயோலிகளை அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். சாமி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி போடணும்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூலாயுதம்னா? எங்க அம்மா ஒரு கோபத்துல ஒரு குச்சியை கம்பெடுத்துட்டு போனா கூட ஒரு அருவாளை தூக்கிட்டு ஓடுங்க, நான் பெத்த மயனே ஐயா வேணாம்டா ராசா அருங்குல பெருங்குல விழுந்துருமடா, இது எதுக்குடா வீண் வம்புன்னு அருவாளை பறிச்சு கொண்டு அடுக்கு பானைகளை ஒழிச்சிருக்குங்க. என்னை பெத்த ஆத்தா படிக்காத பாமரச்சி
என்னமோ இந்த பூமி தாயோட பொறுமையானவ சக்தி மாதாங்கிறானே சிவருமா முண்டாட்டி, அவன் பெரியவங்கிறாங்கள, அவ பொறுமையின் சிகரம்ங்கிறாங்கள, அகில உலகத்தின் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்கள, அவ அசுரனை முருகனை இவ படைச்சா, ஒன்னே என்னைய படைச்சா, அவ படைச்சா. அசுரனை யார் படைச்சா? அவதான படைச்சா. அவனை போய் அன்பால் திருத்தி வாடா, அன்பால அவனை வசப்படுத்தி வாடா, அன்பால அவனை மனிதன் நல்லவனாக்கி விட்டு வாடா என் மகனே முருகா செந்திலாண்டவா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவ கையில ஒரு வேலை கொடுத்து, இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு? முதல்ல வன்முறையை தூண்டினது உங்க கடவுள் தான்டா. ஏங்க முருகர் வேல் வச்சிருக்கிறாருல்ல, அந்த வேலை இப்ப இவர் பிடிக்கிறாரு. ஆனா அந்த வேல் வந்து வன்முறைன்னு சொல்றாருங்க. அந்த கருப்பூர் கூட்டம் முருகரை பத்தி பேசுறாங்க, எல்லாம் குதிச்சீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் அதான் கேக்குறேன். பிஜேபி RSS இப்ப முருகருக்கு மாநாடு, சிவபெருமான் பொண்டாட்டிய அவைவன்றாருங்க. கடவுள் கடவுள் தாங்க, அது இப்படி பேசலாமாங்க? இதெல்லாம் பேசுறான், என்ன பண்ண சொல்றீங்க? அரசியல் பண்ண அரசியல் பண்ணிட்டு போனோம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பேசுறான், என்ன பண்ண சொல்றீங்க? இதே திமுக பேசுறதா பிஜேபி அரசு சும்மா இருந்திருப்பானா? அந்த அண்ணாமலை என் மயிறு மலை புடிக்கினிருந்தானுங்களா? எச் ராஜா என்ன புடிக்கினிருந்தானா? கிருஷ்ணரை பத்தி பேசிட்டான், முருகரை பத்தி பேசிட்டாரு. இதை கேளுங்க. ஒரு பிள்ளையாரு சராசரி ஒரு குழந்தை 3 கிலோ எடை இருக்கும்னா, பிள்ளையாரு எப்படியும் 6-7 கிலோ இடையில இருப்பாரு. ஒரு 6-7 கிலோ உருவஞ்சிற அளவுக்கு உடம்புல அழுக்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாண்ட சிரிக்கிய இந்த நாட்டுல லோக மாதா அந்த அகிலாண்டேஸ்வரி தாயே பரமேஸ்வரின்னு கும்பிட்டு அலைகிற இந்த பாமர மக்களை நான் எங்க போய் தொலைக்கிறேன்? என்னைக்காவது நம்ம சிந்திச்சது உண்டா? இந்த கேவலங்களை தொடச்சது உண்டா? எனக்கு கேக்குறேன், இந்து சமுதாய மக்களுக்கு கோபம் வராதாங்க? அவங்க பின்னால போறாங்களே, எல்லாம் அதான் கேக்குறேன். எப்படிங்க அவங்க பின்னால போறாங்களே? அப்புறம் எப்படி நாம் தமிழர் கட்சி இருந்துகிட்டு விநாயகரையும் கிருஷ்ணரையும் முருகரையும் எப்படி கும்பிடுறீங்க நீங்க எல்லாரும் இவ்வளவு பச்சையா பேசுற பிறகு? அவனுக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் வயிற்றுக்கு சோறு துண்டுறானுங்களா இல்லை என்ன துண்டுறானுங்க எனக்கு தெரியல. ஏன்னா இவன் பின்னால போறேன் இல்ல, விநாயகர் பேர் இருக்கிறவன் அவங்க கூட இருக்கிற, கிருஷ்ணர் பேர் இருக்கிறவன் அவங்க கூட இருக்கிற, பார்வதி பேர் இருக்கிறவன் அவங்க கூட இருக்கிற, முருகன் பேர் இருக்கிற அவங்க கூட அத்தனை பேர் அவன் திட்டுறான், ஆத்தான்றான். எந்த ஆத்தால? நம்ம மாரியம்மா காளியம்மா எல்லாரையும் ஆத்தான்னு சொல்றான். இது வாயாங்க, இது பாருங்க, நேத்து பாருங்க. வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. நேத்திற்கும் பெரியாரை பாராட்டிட்டு பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு நாங்க பெரியார் வழி வந்தவங்க என்றான், அப்படியே மாத்தி பேசுறோம். பொம்பளை பூரிக்கலாம் தமிழ் தேசியம். மார்கழி மாசம் நாய் விட மோசம் போயிடுச்சுங்க. மார்கழி மாசம் நாய் விட மோசமானவன். உன்னெல்லாம் சொல்லுவாங்க குடிகார பேச்சு விடிஞ்சா போயிச்சுன்னு. இப்ப அப்படி சொல்றதே இல்ல. என்ன சொல்றாங்க? சீமான் பேச்சு விடிஞ்சா போயிச்சு. அதான் குடிகாரன். இதே சீமானு நேத்து ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை, நேத்து ஒரு வார்த்தை மாத்தி மாத்தி பேசுறாரு. இதே பொண்ணா பிறந்தா எப்படி இருப்பாரு? கம் நாட் என்ன தொழில் பண்ணிருப்பாரு? எவ்வளவு தொழில் பண்ணிருப்பான்? பேசாதீங்க, அப்படித்தானே பேசுவேன். கோவம் நீங்க வேற கம்னுருங்க. எப்படிங்க இப்படி? தான் சொல்றேன், தேவடியாளுக்கெல்லாம் தேவடியா இருப்பான். ஏய், இவன் வந்து நான் பிரபாகரனுடைய பையன்றான். ஐயோ, பிரபாகரனுக்கு அசிங்கம், இவன் அசிங்கம். ஐயோ, அசிங்கம் அசிங்கம். என் வாயில என்ன? பிரபாகரனுடைய மகன்ன்றான். அவர் பெரிய தலைவராச்சு. என்ன கேக்குறேன், ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழ் மக்களுக்கு எல்லாமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஈழத்துல போர் நடக்கும் போது ரூம் போட்டு ஒரு பொண்ணு கூட கூத்தடிச்சாரு. இவ்வளவு நடந்துக்கிற ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் மக்களும் சீமானை நம்புறாங்கன்னா யார் தப்பு? எப்படிங்க நம்புறீங்க? அங்க பிச்சை எடுத்து சாப்பிடுறான், லக்காடி பேவரிச்சு நாய். இவன் பின்னால் 4 பேர் போறாங்களே. எங்க திராவிட கட்சிகள், திராவிட அமைப்புகள்னா பிரபாகரன் ஒருத்தர் இருந்திருப்பாரா? அந்த கட்சி அமைப்புகள் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எவ்வளவு அர்ப்பணிச்சாங்க. கலைஞர் பேராசர்ல MLA பதவியே போச்சு. இவனுக்கும் பிரபாகரன் என்னங்க சம்பந்தம்? பிரபாகரனை பத்தி பேசக்கூடிய தகுதி யாருக்கு உண்டுன்னு கேட்டா, செத்த பிறகு வந்த மனுஷங்க இவன். செத்த வைகோக்கு தான் உண்டு. செத்த கட்ட சொன்னீங்க, செத்த பிறகு வந்தவன். எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, ஒன்று திமுக அரசு மீது கோவம், ஏன் வேடிக்கை பார்க்குறேன். இன்னொன்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்ட கேட்குறேன், கடவுளை பற்றி அசிங்கமாக பேசுகிறான், மொழியை பற்றி அசிங்கமாக பேசுகிறான், சாதி மதம் இன்றி இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்துறவன் தன் தாயை கூட்டி கொடுத்துருவன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் எப்படியா இருக்கிறீங்க? ஆனால் ஒன்று அந்த காளியம்மான்னு ஒன்று இருந்துச்சு, அது மசுறு பிசுறுன்னு பேசுறான். அது இப்ப இவனை திட்டி நிக்குது. நேத்திற்கும் விஜயலட்சுமி கூட கூத்தடிச்சுக்கிட்டு விஜயலட்சுமி குடும்பம் நடத்திட்டு இன்னைக்கு கைவெடி கூட குடும்பம் நடத்துறாரு. அதுக்கு கைவெடியும் ஏத்துக்குது. என்னையா குடும்பம் இது? நாளைக்கு இதே கையல்வழி அவன் பேசுவான். என் பொண்டாட்டி நடத்த கட்டவன்னு இதே கையல்வழி பத்தி நாளைக்கு இதே வாய் பேசும். தான் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி தர வக்கீல சீமானுக்கு தெரியுமா? கட்சிக்காரனா வாங்கி தரான். இல்லைங்க, சாட்டை திரும்ப வாங்கி தராங்க. என்னங்க ஆம்பளை அப்புறம் இதுக்கு புருஷன்? எனக்கு ஒண்ணு புரியலங்க. தான் கட்டின பொண்டாட்டிக்கு தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செய்யறாங்க, அவனாக புருஷன். அதாவது அவன் கட்சிக்காரனு செய்யறாங்க. இருங்க, விஜயலட்சுமி கூட பழகும் போது செயல்பட்டான்.
இப்போ குடிச்சு எல்லாம் செயலிழந்து போச்சு. அந்த கட்சியில சேர்ந்த செல்வந்தர் எல்லாருமே இன்னைக்கு நடுத்தரில் வந்துட்டான், பிச்சைக்காரன் ஆயிட்டான். ஆனா இவரு மட்டும் செல்வந்தரா இருக்கிறார். அவன் துட்டெல்லாம் இவங்கிட்ட இருக்குது இல்ல. அசிங்க பிடிச்சவன் பெரியாரை பத்தி எல்லாரை பத்தி அசிங்க பேசலாம். எனக்கே வருத்தமா இருக்க, வேதனையா இருக்கு. நான் எனக்கு திமுக மேல எது கோவம் வருதுன்னா, இத்தனை எம்எல்ஏ இல்ல திமுக மீது நீங்க கோவப்படுறது நியாயமற்றது. ஏன்னு கேட்டா நியாயமற்றது சொல்றீங்க, நியாயமற்றதா? நியாயம். தலைவருக்கு இவன் என்ன ஏதுன்னு தெரியும். இவன் நம்ம ஏதாவது கை வைப்போமா, இவன் நம்மளை அடிப்பாங்களா, குண்டாஸ்ல போடுவாங்களா, இதை வச்சு நம்ம ஒரு இழந்த செல்வாக்க பெற்றுலாம், நம்ம ஒரு ஆளாயிலான்னு பாக்குறான். தலைவர் அதுக்கு வழிவிட மாட்டாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. கலைஞரின் மக்கள் குமரன் மக்கள் கலைஞரின் மகன் அவர். தூக்கி உள்ள போட்டீங்கன்னா மக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க. இவனை உள்ள போட்டா உங்களுக்கு தெரியாது. இவனை உள்ள போட்டா அது வேற மாதிரி ஆகும். இந்த நாய் இப்படியே கத்தினு என்ன சொல்றது, ஒன்னு எய்ட்ஸ் வந்து சாவும், இல்ல லிவர் ஃபெயிலியர் ஆக சாவும். என்ன சொல்றது, இவன் நல்ல சாவ மாட்டான். இவனுடைய சாவு ரொம்ப கேவலமா இருக்கும். தமிழக முதல்வர் பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுறான். 2021 தேர்தலில் பிரச்சாரத்தில் அவங்க அப்பா இறந்தவனை முதல்வர் அமைச்சரை அனுப்பி உனக்கு என்ன செய்யணுமான்னு கேட்டார். அந்த தாய் அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மா புருஷன். அதுதான் முதல்வருக்கு எவ்வளவு தாய் உள்ளம் இருக்கு. சே ஒரு கட்சியில பொறுக்கி இருக்கலாம், ஒரு கட்சியில பாலியல் பலாத்காரம் செய்யறவங்க இருக்கலாம், ஆனா கட்சி தலைவனே இப்படிதாங்க இருக்காங்க. கட்சி தலைவனே அப்படிதாங்க இருக்கான். ராஜீவ்காந்தி நான் கொலை பண்ணா, ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குது, இங்க ஐபிஎஸ் திட்டுறான், காவல்துறை வேடிக்கை பார்க்குது, நீதிமன்றத்துக்கு போனா வெளியே வந்துடுறான், ஒரு கேஸும் நிக்க மாட்டேங்குது. என்னதான் நடக்குது நாட்டுல? ஆனா ஒண்ணு, நீங்க தமிழக முதல்வர்கிட்ட சொல்லிடுங்க, நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நம்ம யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தலைவர் சொல்றாரு. யாரையும் அடக்குமுறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் தன் கடமை செஞ்சா போதும். ஒருத்தன் பொறுக்கித்தனமா அப்படி பேசும்போதெல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாதுங்க. ஒண்ணுல ஹெச் ராஜா பெரியார் சிலை இடிப்பேன்னு சொன்னவனே எல்லாம் பொங்கி எழுதுங்க. இவர் பெரியார் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னதா சொல்லி பெரியாருக்கு களங்கம் ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய புகழுக்கு அங்கேயே வரீங்க. அவன் பண்ணந்த பெரியார் சொன்னதா சொல்றான். அவன் பெத்த தாய்கிட்ட அக்கா தங்கச்சிட்ட போனான், அதை பெரியார் சொன்னார்னு சொல்றான். உத்தம் புத்திர மாதிரி சீமான் பேசாருல, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க நான் ஒரு ஆத்தா பிறந்தவன் சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் இதுக்கு மது தொடவே இல்லை, குடிக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. அவன் உலகமாக குடிக்காரன். என்ன பேசுறீங்க? கிருஷ்ணகிரி லாஜில் நானே பார்த்தேன், உலகமாக குடிக்காரன். அந்த ஏகலைன் ராவணன் டிவி இருக்கான ஏகலைன் அவர் சொல்றாரு யார்கிட்ட, காளியம்மாள்கிட்ட, காளியம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு, குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறான், சீமான் கொஞ்ச நாள் தான் இருப்பான், போயிடுவான், அதுக்கப்புறம் கட்சி கைப்பற்றலாம், உன்னை சப்போர்ட்டுக்கு வந்துட்டு களஞ்சியம் கூட இருப்பான், 2 பேர் கூட இருக்கிறாங்க, நம்ம கட்சியை கைப்பற்றலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீமான் போயிடுவான்னு நான் சொல்ல ஏகலைன் சொல்லிக்கிறோம். ஒரு பத்திரிகைக்காரங்க நாகரிகமா பேசணும்னு சொல்றாருங்க. நாங்க அப்படிதாங்க பேசியிருந்தேன். இப்படி பேசும்போது எப்படிங்க பேசணும்? அவனுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் நாகரிகம் தேவையில்லை. திருப்பூரிக்கு பேவரிசனைக்கெல்லாம் நாகரிகம் தேவையில்லை. நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா. கோவப்படுத்திட்டீங்க நீங்க. நான் ஏதோ நல்லபடியா பேசலாம்னு வந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. இந்த கண்டவனுக்கு போந்தவனை பத்தி பேசி எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு கோவப்படாதீங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நமக்கு எப்பவுமே நாகரிகமா தான் பேசணும், நமக்கு அதுதான் பிடிக்கும். நான்லாம் இவன் நாகரிகமெல்லாம் இவனை பத்தி என்ன பார்க்க, இப்படி தான் பேசணும். அப்படிலாம் பேசாதீங்க முக்குமரன், வேணாம் சொன்னா கேளுங்க. ஆனா இவனை எங்க பார்த்தாலும் காலில் இருக்கிற செருப்பை கட்டி நடிப்பேன். அவங்க அத்தா விடுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நீங்கள் உடம்பு எதாவது கெடுத்துட்டு போகுது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் எங்கேயோ போவீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக, அருமையாக, நிதானமாக, பொறுமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. பிபி தான் ஏறிடுச்சு எனக்கு. ஏறிச்சு. நேரில் மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 6 931507717 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.